நமஸ்காரம். ஆருத்ரா தரிசனம் ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதத்தில் இந்த ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமியை ஒட்டி வர்றது. ருத்ர பகவானை பற்றியது. ஆருத்ராங்கிறது ஒரு நட்சத்திரம். மிதுன ராசியிலே வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம். இந்த ஆருத்ரா நட்சத்திரத்துக்கு முதல் நாள் மாலையிலே ஆருத்ரா தரிசனம்னு சொல்லி சிவாலயங்கள்ல சிவபெருமானுக்கு நடராஜ பெருமானுக்கு பரிபூர்ணாபிஷேகம் பண்றான். அது சாயங்காலம் முதல் ஜாமத்தில் தொடங்கி 2வது ஜாமம் முடிகிற வரையிலும் இந்த ஆருத்ரா அபிஷேகம் நடக்கும். மறுநாள் ஆருத்ரா நட்சத்திரம் இருக்கிற காலத்திலே காலையிலே சிவாலயத்திலே சிவபெருமான பல்லக்கில் தூக்கிண்டு பட்டி சுத்துறதுன்னு சுத்தி வருவான். அது ஆருத்ரா தரிசனம். ஆருத்ர பகவானாயிருக்கக்கூடிய சிவபெருமானை ஆருத்ரா நட்சத்திரத்தில் தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம்னு சொல்றா. எல்லா சிவாலயங்கள்லையும் பழமையான கோவில்கள்ல இன்னைக்கும் ரொம்ப பிரசித்தியா ஆருத்ரா தரிசனம் நடக்கிறது. ஆருத்ரா தரிசனம் பார்த்தாச்சுன்னா பயம் போயிடும். ஆருத்ரா தரிசனம் வைராக்கியத்தையும் பக்தியையும் நமக்கு கொடுக்கும். ஆருத்ரா தரிசனம் சிவபக்தி நெறியிலே தலைமையா நின்று சிவசிவான்னு எப்பவுமே சொல்றவாளுக்கு அற்புதமான சிவகதியை நற்கதியை தரக்கூடியது ஆருத்ரா நட்சத்திரம். குறிப்பா சொல்லணும்னா திருவாதிரையில் பிறந்தவாளுக்கு சிவபெருமானே நட்சத்திர தேவதையா இருக்க. க்ஷேமமா இருங்கோ. நமஸ்காரம்.